වැලි ගොඩ දාලා තියෙනවා. වැලි ගොඩ දාලා තියෙනවා. அனைவருக்கும் வணக்கம். சேலத்து நாட்டு மாய்புவான். இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் மணல் குவிச்சிருக்கிறாங்க. இது வந்து வீடு கட்டுற மணல் கிடையாது, சும்மா மண். அதாவது இந்த இந்த பள்ளங்களை நிரப்புறதுக்காக வேண்டி இந்த மண்ணை கொண்டு போட்டுருக்குறாங்க. நிறைய பேர் வந்துட்டு இந்த மண்ணுக்கு வந்துட்டு வெளி 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 வெளின்னு பயன்படுத்துவாங்க. இது வெளி கிடையாது, இதுக்கு பேர் வெளி இல்லை, இதுக்கு பேர் பஸ். விளங்கிட்டா? அதாவது வீடு கட்டக்கூடிய இந்த துண்டு துண்டாக இருக்கக்கூடிய நல்ல சொரசொரப்பாக அந்த கையில் எடுத்து இப்படி அழகாக கொட்டுப்படக்கூடிய தெரியுது அந்த வீடு கட்டுறதுக்காக வேண்டி எடுப்பாங்க தானே மண், அந்த மணலுக்கு நாங்கள் சொல்கிறது வெளி. விளங்கிட்டா? அதுக்கு நாங்கள் சொல்கிறது வெளி என்று சொல்கிறது. இப்போ கடலோரம் இருக்குது தானே, கடலோரம் இருக்கிற மணலை வந்துட்டு வெளி. ஆனால் இப்படி இருக்கக்கூடிய வந்துட்டு நாங்கள் சொல்கிறது பஸ்ன்னு சொல்லி சிங்களத்தில் சொல்கிறது. விளங்கிட்டா? நன்றாக நினைவுத்துக் கொள்ளுங்க. இது வந்துட்டு பஸ். சரியா? மற்றது வந்து என்னது, அந்த வீடு கட்டுறதுக்காக நாங்கள் பயன்படுத்தும் அதுக்கு வந்து வெளி அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே இதை நீங்கள் கவனமாக ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. இன்றைக்கு நான் உங்களுக்கு சில வாக்கியங்கள் சொல்லி தரப்போகிறேன். நாம் யாரையாவது பார்த்து நம்ம சொல்லுவோம் என்ன தெரியுமா, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி தானே? அப்படி சொல்கிறது தானே, உங்கள்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த விஷயம் சொல்கிறதுக்கு சில சந்தர்ப்பங்களை எப்படி தெரியும் பயன்படுத்திங்க, நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கவா, நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கவான்னு கேட்பீங்க. நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கவா, ஒன்று கேட்கறது இல்லை, ஏதாவது ஒரு விஷயத்தை அவர் கேட்குறாரு, ஏதோ ஒரு விஷயத்தை கேட்க போகிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த சந்தர்ப்பத்தில் நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கவான்னு கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் நான் உங்களுக்கு ஒன்று கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக வேண்டி, இப்போ ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்குது, அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் டைமில் வந்துட்டு ஒரு பரிசு ஒன்று கொண்டு வர, அது பெக் பண்ணியிருக்குது, உள்ளுக்கு என்ன இருக்குன்னு தெரியாது. அந்த சந்தர்ப்பத்தில் நான் உங்களுக்கு ஒன்று கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு கொடுப்பாங்க. அந்த ஒன்று தான் கொண்டு வந்திருக்காரு, உள்ளுக்கு என்ன எத்தனை இருக்குன்னு தெரியாது, உள்ளுக்கு என்ன இருக்குன்னு தெரியாது. அந்த ஒன்று ஒரு விஷயமாக இருக்கலாம். இதை நாங்கள் சிங்களத்தில் எப்படி பயன்படுத்துறது தெரியுமா? இப்போ ஒருத்தரை பார்த்து நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கவா என்று கேட்கும்போது நாங்கள் சொல்கிறது மங் ஒயாகென். மங்குண்டா நான், ஒயாண்டா நீங்கள், ஒயாகென்னு சொன்னால் உங்களிடமிருந்து அப்படின்னு அர்த்தம். விளங்கிட்டா? உங்களிடமிருந்துன்னு சொல்லும்போது ஒயாகென், மங் ஒயாகென், நான் உங்களிடமிருந்து, அதாவது நான் உங்களிடம். தேக் அஹன்னது, தேன்னு சொன்னால் விஷயம், அது ஏதோ ஒன்றா இருக்கும், ஏதாவது ஒன்று. விளங்கிட்டா? அந்த விஷயத்தான் சொல்கிறேன் ஒன்றுன்னு சொல்லி, ஏதோ ஒன்று தேன்னு சொல்கிறது. அப்போ ஒரு விஷயம் சொல்ல போகல தேக்குன்னு சொல்லணும். விளங்கிட்டா? தேன்னு சொன்னால் விடயங்கள்னு பன்மையாகும், தேக்குன்னு சொன்னால் ஒரு விடயமாகும். அப்போ மங் ஒயாகின், நான் உங்களிடம், தேக்காகன்னது ஒரு விஷயம் கேட்கட்டா, மங் ஒயாகின் தேக்காகன்னது நான் உங்கள்ட்ட ஒரு விஷயம் கேட்கட்டா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஒன்று கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு எப்படி தெரியுமா சொல்கிறது, மங் ஒயாட்ட தேக்கேனாவா, மங் ஒயாட்ட தேக்கேனாவா, நான் உங்களுக்கு ஒன்று கொண்டு வந்திருக்கிறேன். மங் ஒயாட்ட தேக்கா கெனாவா சொன்னால் நான் உங்களுக்கு ஒன்று கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறது. அப்போது இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், மங் ஒயாட்ட தேக் கியான்னு. இப்போ உங்களிடம் ஒரு விடயம் சொல்லணும், உங்களிடம் ஒரு விடயம் கேட்கவா. இந்த இடத்துல உங்களிடம் இருந்து எனக்கிட்ட வருது தானே, மங் ஒயாகென் அகன்னதுன்னு சொன்னால் நான் உங்களிடமிருந்து கேட்கட்டான்னு அர்த்தம். அப்போ உங்கள்கிட்ட அந்த சொல் வரப்போகுது எனக்கிட்ட, அப்போ உங்கள்கிட்ட எடுக்க போகிறேன் நான். அப்போ அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் ஒயாகென் உங்களிடமிருந்து, ஒயாகென் உங்களிடம், மங் ஒயாகின் தேக் அகன்னது நான் உங்களிடம் ஒன்று கேட்கட்டா. அப்போ நீங்கள் தான் பதில் சொல்ல போகிறீங்க. இப்போ நான் சொல்கிறேன்னு சொன்னால் மங் ஒயாட்ட தேக்கியான்னு. இப்போ ஏன் ஒயாகென்னு வராமல் ஒயாட்டேன்னு வந்திருக்குன்னு சொன்னால் நான் தான் உங்களுக்கு தரப்போகிறேன். அப்போ சென்ட் பண்ண போகிறேன் உங்கள்கிட்ட. நான் என்ன செய்ய போகிறேன், டிரெக்டாக சென்ட் பண்ண போகிறேன், எடுக்க போகிறது இல்லை, அனுப்ப போகிறேன். இந்த சந்தர்ப்பத்தில் மங் ஒயாட்ட, அப்போ உங்களிடம், அந்த உங்களிடத்துக்கு அப்படி வரும். விளங்கிட்டு தானே? மங் ஒயாட்ட தேக்கியான்னு, நான் உங்களிடம் ஒன்று சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது மங் ஒயாட்ட தேக்கியான்னு அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன செஞ்சுக்கொள்ளலாம், பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், ஹதிசியாது, ஏன் அவசரமா, ஹதிசியாகுது, ஹதிசியன்னு சொன்னால் அவசரம், ஹதிசியாகுது, ஏன் ஹதிசியாகுது அவசரமா, ஹதிசியாது, ஏன் அவசரமா, ஏன் அவசரமான்னு கேட்கும்போது எப்படி சொல்கிறது, ஹதிசியாகுது அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன சொல்லலாம், சொல்லிக்கொள்ளலாம். மே ஹதிசிய பொடி கவனக்கேனோ, ஹதிசிய பொடி கவனக்கேனோ, மே இங்கே யாராவது சொல்லி நான் கூப்பிடுறது தானே, இந்த இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லுவோம், இந்த அப்படின்னு சொல்லுவோம், இங்கே அப்படின்னு சொல்லுவோம், இங்கே. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி பயன்படுத்துவாங்க. எது எவ்வாறாக இருந்தால் நம்ம சொல்கிறேன்னு, நான் ஒரு பயணம் ஒன்று போகிறேன், கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. நான் ஒரு அவசரமாக ஒரு பயணம் போகிறேன், கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. எப்படி சொல்கிறது, அவசரமாக, ஹதிசி கமனக்கேனவா, அவசரமான பயணம் போகிறேன். ஹதிசி கமனண்டா பயணம், ஹதிசின்ற அவசரம், ஹதிசி கமனன்னு சொன்னால் அவசர பயணம். எனவா போகிறேன், மம ஹதிசி கமனக்கேனவா, நான் அவசரமாக பயணம் கொண்டு போகிறேன். பொட்டக் பலாகன்னு, பொட்டக் கொஞ்சம்,
பலாகண்ணு பார்த்து கொள்ளுங்கள். பலனவா இருக்கு தானே, பலனவா பாருங்க. பலன்னு சொன்னா பாருங்க அர்த்தம், பலா கன்னு சொன்னா பார்த்து கொள்ளுங்கள்னு அர்த்தம். அந்த கண்ணை கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்ற அர்த்தங்களை அது தரும். நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. சிங்களம் கதைக்கும் போது உச்சரிப்போட கதைக்கணும். இந்த வீடியோ நீங்க என்ன செய்யுங்க, திரும்ப திரும்ப நெவத்த பலன்னு திரும்ப பாருங்க. நெவத்த பலன்னு திரும்ப பாருங்க. ஹொந்தட்ட உச்சாரணை கரான்னு நன்றாக உச்சரிங்க. හොඳට උච්චාරණය කරන්න, நன்றாக உச்சரிங்க. லேசிයෙන් කතා කරන්න, இலகுவாக கதைங்க. லேசிයෙන් කතා කරන්න, இலகுவாக கதைங்க. ඔයාලගේ අදහස් තියෙනවා නම්, உங்களுடைய கருத்துக்கள் இருக்குமாக இருந்தா මට කියන්න. எனக்கு சொல்லுங்க. இப்போ எனக்கு சொல்லுங்க. ඔයාට දෙයක් අහන්න තියෙනවා නම්, உங்களுக்கு ஏதாவது கேட்க இருந்தா மகෙන් අහන්න, என்னிடமிருந்து கேளுங்கள். மට කියන්න, எனக்கிட்ட சொல்லுங்க. மகெங் அஹன்னு எனக்கிட்ட கேளுங்க. இப்போ என்னிடம் இருந்து வரும்போது கென் நீங்கள் எங்கள்கிட்ட எடுக்க போகிறீங்க, என்கிட்ட இருந்து எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் மகென் என்னிடம் இருந்து அஹன்னு கேட்டுக்கொள்ளுங்க. மட்ட கியான்னு எனக்கு சொல்லுங்க. விளையாண்டு தானே இந்த கென்ட்ட இந்த விஷயம் உங்களுக்கு தெளிவாக விளங்கிட்டா அப்படின்னு சொல்லி கட்டாயமாக கமெண்ட்டில் போட்டு விடுங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத போட்டு விடுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால், ஏதாவது படிச்சுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் இலக்கம் 1 டைப் பண்ணி நேராக உங்களோட கேள்வியை நீங்கள் கேளுங்க. நிச்சயமாக நான் அதை உங்களுக்கு படித்து தரேன். மற்றும் ஒரு காலையில் சந்திக்கிறேன். ඊළඟ வீடியோக்கு මම හම්බෙන්නම්. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். සියලු දෙනාට මයිබුවන්. அனைவருக்கும் வணக்கம். சுப දවසක්. இனிய நாளாக அமையட்டும்.